ரகுவம்சம் 70ஆம் பகுதி. வசந்த பருவத்தில் தாபம், தாகம், வியர்வை என மூன்றையும் ஒன்றாகத் தந்து பெரும் குற்றமிழைக்கும் காலம். கோடையில் மது, மாந்தளிர், பாதிரி, பூ என மூன்றையும் ஒன்றாக்கி தன் தவறை சரியாக்குகின்றது. வசந்த காலத்தில் மதுவில் நறுமணமிக்க மாந்தளிர்களை வெட்டி போட்டு அருந்துவார்கள். அப்போது பாதிரி மலர் பூக்காது. கோடை காலத்தில் பாதிரி மலர்கள் மலர்ந்திருப்பதால் மதுவில் மாந்தளிருடன் அந்த பாதிரி மலரும் கலந்து இனிமையினை கூட்டுகின்றது. முதிர்ந்த அப்படியான கோடை காலத்தில் அம்மக்களின் சிரமத்தை போக்குபவர்கள் இருவர்தான். ஒருவன் குசன். அவன் பாதம் பணிந்த மக்களெல்லாம் ஆறுதல் அடைந்தார்கள். இன்னொருவன் சந்திரன். பகலெல்லாம் கொடிய வெம்மையில் வாடும் மக்கள் இரவில் சந்திரனின் ஒளியால் ஆறுதல் அடைந்தனர். அன்னங்கள் விளையாடுவதும் கரையில் அழகிய புஷ்பங்களை கொண்டதுமான அந்த சரையு நதியில் தன் இளம் மையல் நாயகிகளோடு நீராட விரும்பினார் குசன். துயரமான நேரத்தில் பகவானின் சந்நிதியில் அமர்வதும் கோடையில் நீரினுள் அமர்வதும் ஆறுதல் தரும் விஷயங்கள். மன்னனுக்காக சரையு நதிக்கரையில் முகாம்கள் அமைக்கப்பட்டன. அவன் அச்சமின்றி நீராட ஏதுவாக அந்நதியின் முதலைகளை எல்லாம் செம்படவர் பிடித்து அகற்றினர். மன்னன் நீராடி மகிழ்ந்த பின் அவன் பருகி உட்கொண்டு மகிழ்வதற்காய் சேவக பானங்களும் உணவும் தயாரிக்க துவங்கினர். இப்படி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நிகரான பராக்கிரமமுடைய அவன் சரையு நதியில் நீராட வந்தார். குசன் மனம் கவர்ந்த பெண்கள் பலர் ஒரே நேரத்தில் அவனோடு நீராட படித்துறையில் நெருக்கி கொண்டு தோள்களை இடித்து கொண்டு பாத சிலம்பொலிக்க நதியில் இறங்கினார்கள். திடீரென உருவான அந்த சத்தத்தால் நதியில் நீந்தி கொண்டிருந்த அன்னங்கள் அச்சம் கொண்டன. அப்பெண்கள் நீரில் விளையாடும் அழகு அன்னங்களாலும் தர முடியாதது என்பதால் அதனை காண விருப்பம் கொண்டு படகு ஒன்றில் அமர்ந்து கொண்ட குசன் தனக்கு அங்கு சாமரம் வீசும் வேடுவ பெண்ணிடம் கூற துவங்கினான். என் அந்தப்புறத்தின் நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த ஆற்று நீரில் இறங்கியதில் அவர்கள் உடலில் பூசப்பட்ட பொடிகள் நீரில் கலந்துவிட்டன. அது சந்தியா பொழுதின் மேகங்கள் போல் பலவண்ண ஓவியமாய் தெரிகின்றது. அந்த சரையு நதி அந்த பெண்களின் அழகான விழிகளில் பூசப்பட்ட மையினை அளித்தாலும் அவர்கள் விழிகளுக்கு சிவப்பு வண்ணம் பூசிவிடும் அலங்கார பெண்ணாகிவிட்டாள். அவள் ரசனையானவள். அப்பெண்களின் இடையோ சிறியது, அவர்களின் ஸ்தனங்களோ பெரியது. மிக சிறிய இடையால் அந்த ஸ்தனங்களை சுமக்க முடியாதவர்களாய் ஆற்று நீரில் கழுத்து வரை புதைந்து போயினர். இறுக கட்டிய அணிகலனை கொண்ட தோள்களை அசைத்தபடி அவர்கள் நீரில் ஆடும் ஆமலை கொண்டிருப்பதால் இடை செருத்து அடியும் மடியும் பருத்த அப்பெண்கள் உற்சாகம் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் காதில் உள்ள வாகை மலரின் கொழுந்தினை பாசி என நினைத்து உண்ணவரும் ஆற்று மீன்கள் ஏமாற்றம் அடைந்து திரும்பின. அப்பெண்கள் கரங்களினால் நீரை அடித்து விளையாடிய போது அவர்கள் மார்பில் முத்து முத்தாய் நீர் துளிகள் படிந்தன. இதனால் கழுத்தில் இருக்கும் முத்து மாலை தழுவி வீழ்ந்தாலும் கழுத்தில் முத்து மாலை கிடப்பது போலவே அப்பெண்கள் உணர்ந்து கொண்டார்கள். பெண்களின் அழகுக்கு ஒப்பிடப்படும் எல்லாமும் அங்கே ஆற்றில் இருந்தது. அவர்களது வயிற்று தொப்புள் போல ஆற்றின் சுழிகள் இருந்தன. அவர்கள் புருவத்தின் அசைவினை போல சிற்றிலைகள் எழுந்து விரிந்தன. அவர்களின் இணைந்த ஸ்தனங்களை போன்றதான சக்கரவாக பறவைகள் இணையாக அங்கே அமர்ந்திருந்தன. அப்பெண்கள் நீரில் கரங்களை அடிக்கும் போது எழும் ஒலியானது மிருதங்கத்தின் இனிய ஒலி போல் இருந்தது. அத்தோடு அப்பெண்களின் சிரிப்பொலி இனிய சங்கீதமாயிருந்தது. இதை கேட்டு சற்று தள்ளி இருந்த மயில்கள் அவை மேகத்தின் ஒலி என மகிழ்ந்து தோகை விரித்து ஆடத் துவங்கின. எப்போதும் தன் அழகான தோகையால் அப்பெண்களின் அழகுடன் போட்டியிடும் மயில்கள் அவர்களின் சிரிப்பொலிக்கு போட்டியாக அகவலும் செய்தன. 70ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.